இதோ என்னோட 2 லட்சம் ரூபாய். என்னோட 3 லட்சம். ஷோ எனக்கு நாள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பசங்களா. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எவ்வளோ லாங் டிரைவ். ஓ ஹேமந்த், தெரியும்ல நம்ம வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம். 2-3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? ஓகே கண்ணா, நீ கதவு தர, நான் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வரேன். வாடா. ஹேமந்த், ஹேமந்த் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இங்க இங்க கதவு திறந்திருக்கு. குழந்தைங்கள வண்டியில் உட்காரவே, நான் போய் பார்க்கறேன். ஹேமந்த், பார்த்து ஜாக்கிரதை. வாட சொல்லுவா. கத்தியால ஒரு 3-4 இடத்துல குத்தி இருக்காங்க. பாடி ரொம்ப பழசா இல்ல. நேத்து ராத்திரி கொலை நடந்திருக்கலாம். சூதாடும் போது செத்துருக்கான். இந்த இடத்துல 5 கிளாஸ் இருக்கு. அப்புறம் இங்க 5 சேர்களும் இருந்திருக்கு. இவரை தவிர இன்னும் 4 பேர் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் கொண்டு இருக்கலாம். வெளியிருந்து கூட ஆள் வந்திருக்கலாம். கோபி பங்கஜ், வேற ஏதாவது கதவு ஜன்னல் ஏதாவது உடைஞ்சிருக்கான்னு போய் பாருங்க. மிஸ்டர் ஹேமந்த், யார் இவருன்னு சொல்லுங்க. இல்லை சார், இதுக்கு முன்னாடி இவரை நான் பார்த்ததே இல்லை. இந்த ஆள் உங்க வீட்டுல செத்து கிடக்குறான். 4 பக்கமா இவனோட போட்டோ தொங்கிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அடையாளம் தெரியாத ஒரு ஆளு உங்க வீட்டுல வந்து சூதாடிக்கிட்டு செத்து போயிருக்கான் இல்லையா? ஹவுஸ் இட் பாசிபிள்? இங்க செக்யூரிட்டி கார்டு யாரும் இல்லையா? இருந்தாங்க சார், வருஷ கணக்காக ஒருத்தரே இருந்தார். ஆனால் 4 மாதத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. அப்பத்துலேருந்து யாரும் இல்லை. புதுசாக யாரையாவது வேலைக்கு வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். சார், நான் சொல்கிறத நம்புங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் இவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இவன் இங்கே என்ன பண்ணுறான், இவன் ஃபோட்டோஸ்லாம் எப்படி இங்கே வந்தது, எனக்கு எதுவுமே புரியல சார். பங்கஜ், சார், உடைச்சிக்கிட்டு யாரும் உள்ள வரல. அப்புறம் பின்னாடி இருக்கிற கதவுக்கு பூட்டும் இல்லை. அதோட தாப்பால வெளியே இருந்தும் நம்ம திறக்கலாம். அது வழியா தான் அவங்க வந்திருப்பாங்க. அப்புறம் அந்த ரூமோட ஜன்னல் இருக்குல்ல சார், அதுக்கு வெளியே ஒரு முள்செடியும் இருக்கு. அந்த செடியில இது கிடைச்சது சார், ட்ரெஸ்ஸோட துண்டு. யாரோ இவனை அங்கேருந்து கவனிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ட்ரெஸ் அங்கே மாட்டி கிழிஞ்சிருக்கலாம். அதனால இது மாட்டிக்கிச்சு. செத்தவனை தவிர இங்க 4 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தன் வெளியே. மொத்தமா சேர்ந்து 5 பேர். அப்போ இந்த கிரைமில் கண்டிப்பாக 5 பேர் இன்வால்வ் ஆயிருக்கானுங்க. அந்த 5 பேரில் ஒருத்தனை பிடிச்சிட்டா கூட நேற்று நைட் இங்கே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 3 பேர் இருக்காங்க சார் இந்த கொலையை பற்றி தெரிஞ்சவங்க. அவங்க செத்தவங்களோட ஃபோட்டோவை அடையாளம் காட்டிட்டாங்க. எப்போ வருவாங்க? 1 மணிக்கு சார். 5 பேரில் 3 பேர் இப்போவே கிடச்சிட்டாங்க. நாட் பேட் சார். அது வந்து விஷயம் என்னன்னா, நியூஸை பார்த்து அவங்களே நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. என்ன ஆச்சரியம்? சமுதாயத்தில் கெட்டவங்க இருந்தாலும் நல்லவங்களும் இருக்காங்க சார். அப்புறம் ஏன் நேற்று ராத்திரி இவங்க எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல? சார், இவங்க தான் அந்த 3 பேர். பிரீதம், ரன்வீர், விக்ராந்த்.
பிரீத்தம் ரன்வீர் விக்ராந்த். இந்த கொலையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எஸ் சார். 3 பேரையும் தனித்தனியா விசாரிப்போம். சார், சித்து கொலையானப்போ நாங்கள் அங்கே தான் இருந்தோம். சிட்டா? அப்ப அவனோட பேர் சிட்டா? ஆமாம் சார். சார், எனக்கு அவங்கள முன்னாடி பழக்கம் இல்லை. நேற்று தான் முதல் தடவை அவங்கள நான் பார்த்தேன். திடீர்னு கொலை பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சார், அது என்ன நடந்துச்சுன்னா, ஷோர் சார். என்னாச்சு சார்? போர் அடிக்குதா? கிளப் பிடிக்கலையா? கிளப்? நீ இது கிளப்னு சொல்லுவியா? நீ கிளப்ஸை பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். சார், நீங்க இங்க புதுசா? இந்த ஊருக்கு முதல் தடவையா? ஆமாம், நான் நியூயார்க்லேருந்து வந்தேன் ஒரு வேலை விஷயமா. வேலை முடிஞ்சிடுச்சு, ஆனால் இப்போ ரொம்பவே போர் அடிக்குது. உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ரியலி? என்ன? கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. நீ சொல்ல வந்தது சொல்லு. யோசிச்சுக்கோங்க சார், லட்சக்கணக்கில் ஆகும். அப்புறம் சூதாட்டம். இது சூதாட்டமா? ரிஸ்க் எடுக்கிறது என்னோட ஹாபி. அப்புறம் பணத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நீ எங்கன்னு சொல்லு. சூப்பர் தென். ஆமாம், நீ எந்த மாதிரியான பந்தயத்தை பற்றி சொல்கிற? ஒன்றும் பெருசா இல்லை சார். சீட்டு விளையாடணும், லட்சங்கள்ல. ஜெயிச்சா நிறைய பணம் வரும், தோத்தா வெறும் கையோட போகணும். எப்படியும் உங்களுக்கு பணத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என் கூட வாங்க. எங்கே போனோம்? ஒரு பணக்காரர் இருக்காரு. என்ன பணக்காரரா? யாருப்பா அது? அதுவும் இருக்காருல்ல, ப்ரௌன் ஜாக்கெட் ஒயிட் ஷர்ட். ஸோ அந்த பார்டெண்டர் தான் உங்களை சித் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அப்புறம் என்னாச்சு? இல்ல சார், அவன் சித் வீட்டுக்கு கூட்டிட்டு போகல. அவன் சித் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணான். அப்புறம் நாங்க எல்லாரும் சித் வீட்டுக்கு போனோம். அப்புறம் ஏற்கனவே நாங்க அங்க போகும்போது 2 பேர் அங்க இருந்தாங்க. இந்தாங்க என்னோட 2 லட்சம் ரூபாய் பெட். ஷோ எங்க காட்டு. ஆச்சரியமா இருக்கு. என்ன சாப்பிட்டு உட்காந்த? ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கும் கொஞ்சம் சொல்றது. நாங்களும் ஜெயிக்கிறோம். ஏதாவது சாப்பிட்டு வந்தா ஜெயிக்கலான்னா அதெல்லாம் ஒரு வெற்றியா? இதெல்லாம் லக் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு என்னோட லக் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் சரிதான். இன்னொரு டீல் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இது எப்படி சாத்தியம்? அதான் இன்னைக்கு என் லக்கு நல்லா இருக்குன்னு சொன்னல. லக்கு தானே, இல்லை வேற ஏதாவதா? என்ன சொல்ல வர? ஏற்கனவே காட்சில் ஏதோ செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா இவன் காட்சில் ஏதோ பண்ணியிருக்கான். இது இவரோட வீடு. கண்டிப்பா கேமரா ஏதோ வச்சிருக்கலாம். காட்சில் ஏதோ பண்ணியிருக்கலாம். அதுவும் சரிதான். நான் சீட்டிங் பண்றேன்னு நினைக்கிறியா? ஆமா. அப்படின்னா எங்கெல்லாம் காட்சி யாருக்குமே நல்லா வரலையே. அவனுக்கு வரல, எனக்கு வரல. நீ தானே சீட் பண்ற, சீட்டர். நீ என்ன சீட்டர்னு சொல்றியா? ஆமா, உன்னதான் சொல்றேன். உன்னால தோல்வியை ஒத்துக்க முடியல இல்லையா? கண்ணா, இது பெரிய பசங்க விளையாட்டு, சின்ன குழந்தைங்களது இல்ல. உன்னால இங்க விளையாடி ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சு காட்ட, புரியுதா? இல்லைன்னா கிளம்பி போயிட்டு மரியாதையா பேசு. நீ மரியாதையா பேசுடா. பொறுமையாரே, அவனை கூட்டு போங்க. அப்ப ஹரிஷ் அமைதியா போயிட்டான். ஆமா சார், அவன் அமைதியா போயிட்டான் தான் நினைச்சேன். ஆனா அவன் கிச்சன்ல இருந்தான். கிச்சன்லயா? ஆமா சார், அவன் கிச்சன்ல தான் இருந்தான். அவன் கிச்சன்ல இருந்து வெளியே வரும்போது அவன் கையில நீ எதுக்கு திரும்ப வந்த? உன்னை நான் வரக்கூடாதுன்னு சொன்னல. வெளில போடா. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணிட்ட?
டேய் கொன்னுட்டியா? இது உயிர் போயிடுச்சா? கொன்னுட்டியா? நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன், அவனை காப்பாத்தலாம். அவன் செத்துட்டான். போலீஸ்க்கு கால் பண்ணலாம், இல்ல நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். போலீஸ்க்கு கால் பண்ணா தப்பிச்சிருவோமா? சட்ட விரோதமா இங்க சூதாடிட்டு இருந்திருக்கோம். நாங்க சூதுதான் ஆடணும், யாரையும் கொலை பண்ணல. புத்திசாலியா? போலீஸ் வந்தா நான் மட்டும் மாட்ட மாட்டேன், எல்லாரும் தான் மாட்டுவீங்க. ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க இங்க இருந்து போங்க, நான் இவனை மறைச்சிட்டு வரேன். ஆ ஆ நீங்க எல்லாம் எவ்வளவு தோத்தீங்க? சார் அது வந்து 30 லட்சம். சார் நான் 50 லட்சம் சார். சார் நான் 35 லட்சம் சார். ஒரு நிமிஷம். ரன்வீர், சித்து அந்த நேரத்துல வெள்ளை ஷர்ட் போட்டிருந்ததா நீ என்கிட்ட சொல்லியிருக்க. எஸ் சார், அவன் ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தான். விக்ராந்த், நீங்க அவன் எல்லோ ஷர்ட் போட்டிருந்ததா சொல்லியிருக்கீங்க. ஆமா சார், அவன் எல்லோ கலர் தான் போட்டிருந்தான் சார். அவன் ஒயிட் எல்லோலாம் போடல சார், அது லைட் ப்ளூ கலர் ஷர்ட் சார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்களுக்கு டெட் பாடி கிடைக்கும் போது ஒயிட் ஷர்ட் தான் போட்டுட்டு இருந்திருக்காரு. ரன்வீரும் அதையே தான் சொல்றான். இது அப்படி சாத்தியம்? ஒரே நேரத்துல ஒரே ஆளு வெவ்வேறு ட்ரெஸ்ல எப்படி கொலை பண்ணப்பட்டிருக்க முடியும்? சார் கொலை நடந்தப்ப இவங்க 2 பேரும் அங்க இல்ல சார். ஏய் நீ என்ன சொல்ற? அது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. இவங்க அங்க இல்ல சார், இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சார் இவங்க என்ன பேசுறாங்க? கொலை நேத்து ராத்திரி தான் நடந்தது. எக்ஸாக்ட்லி, நேற்று நைட்டு தான் நடந்துச்சு. அந்த நேரத்தில் அவன் ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தான். ஒரு நிமிஷம். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நேத்து கொலையானவனை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? மர்டர் ஆனப்ப அவங்க 2 பேரும் அங்க இல்லைன்னு சொல்றேன். சார் இவங்க 2 பேரும் அங்க இல்ல. இந்த கொலை 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. சார் கொலை நேற்று ராத்திரி தான் நடந்துச்சு சார். அப்ப அந்த நேரத்தில் இருந்தது அவங்களாம் வேற ஆளுங்க, இவங்களாம் அங்க இல்ல. ஆமா சார், இவர் சொல்றது சரிதான். எனக்கே இவங்களை தெரியாது. நீங்க 3 பேரும் சித்த பத்தி தானே பேசுறீங்க? ஏன்னா கொலைக்கு முன்னாடி அவர் ஜெர்ஸ் கிளப்ல உங்களை பார்த்திருக்காரு. அப்புறம் அவரு உங்களை ஹேமன் வில்லா கூட்டிட்டு போனாரு. இல்ல சார், அவர் சங்கர் மேன்ஷனுக்கு தான் கூட்டு போனாரு. அது எங்கேயோ கீர்த்தி ஹில்ஸ்ல தான் இருந்துச்சு. இல்ல சார், அவர் யாஷ் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனாரு. அது கர்டசி ரோட்ல தான். ஒரே ஆளு 3 தடவை 3 வேற இடத்துல 3 வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி சாக முடியும்? சொல்லு. அப்படியா? சரி, ஓகே. அபிஜித், சோலன்கிக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கா? நீங்க இமீடியட்டா அவரை போய் பாருங்க. அது வரைக்கும் நான் இவங்க 3 பேரும் விசாரிக்கிறேன். சார் வாங்க. எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. முதல்லயே சொல்லிடுறேன், இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸ். ஆமா சார், கேஸ் ரொம்ப வித்தியாசமானதுதான். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அட இல்லப்பா, நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேனே, இதுதான் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். என்னாச்சு? இங்க வந்து என்ன பராக் பாக்குற? ஒன்றும் இல்லை சார். கன்ஃபார்ம்? அட என்ன சார் நீங்க சொல்றதானே நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓ ஆமா. அது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், விசேஷமானது. எனக்கு இவரோட ரத்தத்தோட சேர்த்து ரத்தம் மாதிரியே இன்னொரு விஷயமும் கிடைச்சிருக்கு. ரத்தம் மாதிரியா? சார் நீங்க நினைச்சது ரொம்பவே சரி. ஏதோ டைய தான். அட தாரிகா, வந்துட்டீங்களா? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டாய் எப்படி? அட வா, உன்னோட கான்சென்ட்ரேஷன் திரும்ப வந்துருச்சா? கான்சென்ட்ரேஷன் எங்கப்பா போகுது? உங்க எல்லாருக்கும் என்ன கிண்டல் பண்றதே ஒரு வேலையா போச்சு. எங்களுக்கு சித்தோட பாடியில இருந்து இந்த பிளாஸ்டிக் பேக் கிடைச்சது. இந்த பேக் அவனோட ஷர்ட்டுக்கு உள்ள அவன் பாடியில டேப்பை சுத்தி ஒட்டி இருந்தது. அப்புறம் இந்த பேக்ல ரத்தம் மாதிரியான ஒரு டை இருந்தது. அதாவது இந்த ஃபிலிம் ஷூட்டிங்ல பயன்படுத்துற மாதிரி இல்லையா? அப்ப இதெல்லாம் நாடகமா? நாடகம்தான். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இவன் சித் ஒரு ஃப்ராட். சித்து அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து சூதாட்டத்துல கொலை பண்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க. அப்படின்னா இதுல அந்த பார் அட்டெண்டருக்கும் சம்மந்தம் இருக்கணும். அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய பணக்காரங்களை இந்த கார்ட் பார்ட்டிக்கு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த மர்டர் டிராமாலாம். இதனாலதான் ரன்வீர், விக்ராந்த் அப்புறம் பிரீத்தம் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு டைம்ல இவன் மர்டரை பார்த்திருக்காங்க. இது இவங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கணும். ஆனா நேத்து ராத்திரி இவங்களோட நாடகம் பிரச்சனையா மாறி இருக்கு. ஒவ்வொரு தடவையும் புது பங்களா, புது ஆளுங்க ஏமாத்துறதுக்கு. அப்புறம் மத்த எல்லாமே அதே விளையாட்டு, அதே சண்டை,
அதே மாதிரி சித்தோட மர்டர் நாடகம். இவங்கிட்ட பணத்தை ஏமாத்தி போலீஸ் கேஸ்ன்ற பேர்ல பயம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேம் டு சேம். பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நேத்து எப்படி உண்மையாவே மர்டர் ஆச்சு? ஏன்னா நேத்து ராத்திரி தப்பு நடந்திருக்கு. என்ன சொல்ற? ஒரு நிமிஷம். சார், இந்த கத்தி, அந்த ரத்தம் மாதிரியே இந்த கத்தி கூட போலியானது தான். ஒருவேளை இதை வச்சு யாரையாவது கொலை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இது பாடிக்குள்ளே போகாது, இந்த ஹேண்டிலுக்குள்ளே தான் போகும். இதோ இப்படி. ஆனா இந்த கத்தி போலியா இருந்ததுன்னா இந்த கத்தியை வச்சு இவனை எப்படி கொலை செஞ்சாங்க? அங்கே தான் குழப்பம் நடந்திருக்கு. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு, இதை பார். இந்த ஸ்க்ரூவில் அப்படியே டைட் வச்சா இது அப்படியே டைட்டாக நின்றுடும், அப்போ உள்ளே போகாது. அதுக்கப்புறம் இதை வச்சு யாரையாவது நீங்கள் குத்துனீங்கன்னா அப்போ இது பாடிக்குள்ளே போகும். யாரோ வேணும்னே இந்த கத்தியை டைட் ஆக்கியிருக்காங்க, அப்பதான் சித்துவை கொல்ல முடியும்னு. இதெல்லாம் வேணும்னு யாரோ பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த விளையாட்டை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவன்தான் லிவிங் ரூமோட பால்கனியில் இருந்திருக்கணும். அவனோட ட்ரெஸ் துண்டு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா நம்ம யாரை பார்க்கணும்னா கார்ட் பார்ட்டின்னு சொல்லி எல்லாரையும் அங்க அனுப்பி வச்சவன, அந்த பார் அட்டெண்டர் தினேஷ். எக்ஸ்கியூஸ் மீ. ஐம் சாரி சார், இன்னும் கிளப் ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரீங்களா? நாங்கள் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கோம். சிஐடியிலேருந்து வந்திருக்கேன். சிஐடியா? சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு என்ன பண்ணோம்? நாங்கள் உங்கள் ஸ்டாஃபை கொஞ்சம் விசாரிக்கணும். கொஞ்சம் ஸ்டாஃபை கூப்பிட்றீங்களா? அது இப்போ இங்கே யாருமே இல்லையே சார். அதில் சில பேர் லாக்கர் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஒரு பார் அட்டெண்டர் தினேஷ், அவன் எங்க? மேம், அவன் நேற்றுலேருந்து வேலைக்கு வரல. என்னன்னு தெரியல, எங்கே போனான்னு கூட தெரியாது. ஆனால் சிஸ்டர், என்ன விஷயம்? அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? பண்ணானா இல்லையான்னு அப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு நீங்கள் அவன் அட்ரஸை கொடுங்க. சார், அவன் எங்ககிட்ட கொடுத்துருந்த அட்ரஸ் தப்பானது. ஆக்சுவலி அவன் காணாமல் போனதும் அவன் கொடுத்த அட்ரஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஃபேக்குன்னு தெரிஞ்சது. நான் வேணா அவனோட அட்ரஸ் எடுத்து கொடுத்துட்றேன், ஆனால் அவன் அங்கே இருப்பான்னு எனக்கு தோணலை சார். நீங்கள் ஒருத்தரை வேலைக்கு சேர்க்கும் போது டீட்டெயில்ஸ் செக் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா, இந்த பாருக்கு வர்றவங்கள அவன் ஏமாத்திருக்கான். வாட்? இப்போ அவனை ஒரு கொலை கேஸில் தேடிட்டு இருக்கோம். மர்டரா? ஐம் சாரி மேம், எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது. இதெல்லாம் தெரியாதா? நீங்கள் ஆனால் தெரிஞ்சுக்கணும். வேலைக்கு சேர்த்ததுலேருந்தே கண்காணிச்சிருக்கணும். நீங்கள் அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நாள் வந்திருக்காது. ஐம் சாரி சார். சரி, இந்த தினேஷை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? தெரிஞ்சதை சொல்லுங்க. இல்லை சார், பெருசாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவன் அதிகமாக பேச மாட்டான், ரொம்ப அமைதியாக தான் இருப்பான். அதனால தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், மான்சி. அவளும் இங்கே தான் வெயிட்ரஸாக இருக்கா. அவங்க 2 பேரும் தான் பேசிப்பாங்க. அவங்க 2 பேரும் எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குன்னு எனக்கு அப்பப்போ தோணும் சார். தினேஷ் எங்கன்னு மானசி கிட்ட கேட்கலையா? தினேஷ் எங்க இருக்கான்னு? நான் கேட்டேன் சார், ஆனால் அவளுக்கு கூட எங்கே இருக்கான்னு தெரியல. பரவாயில்ல, மான்சியை கொஞ்சம் கூப்பிடுங்க. சரி சார். சார், மான்சி. மான்சி, இந்த தினேஷ் உன்னோட ஃப்ரெண்டா இருந்தார்ல? இருந்தார்னா என்ன, அவர் நல்லா இருக்கார்ல? இங்க பாரு, ஒரு கொலை நடந்திருக்கு. இதுல தினேஷ் இன்வால்வ் ஆயிருப்பான்னு நாங்க சந்தேகப்படுறோம். நாங்க அவனை தேடிட்டு இருக்கோம். அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? நானே தேடிட்டு தான் இருக்கேன். அவன் என்னோட ஃபோனையும் எடுக்கல. அவன் இங்க கொடுத்துருக்கிற அட்ரஸும் போலியா இருக்கு. நீங்க அவன் ஏதோ மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்றீங்க. நீங்க 2 பேரும் க்ளோஸா இருந்தீங்களா? ஆமா சார், நாங்க ஒருத்தர் காதலிச்சோம். அப்புறம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். அதுக்காக அவன் கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கலான்னு சொன்னான். அவன் சேர்த்து வைக்கிறேன்ற பணம் அவனுக்கு கிளப்ல இருந்து கிடைச்சதா இல்ல ஏதாவது சைட் பிசினஸா? இந்த வேலையை தவிர அவன் ஷேர் பிசினஸ்ல பணத்தை போட்டிருந்தான். அப்புறம் அதுல நல்ல வருமானம் வருதுன்னு சொன்னான். விலையுயர்ந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தான். விலையுயர்ந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் கூட்டிட்டு போனான். அப்ப அவனோட மிரட்டி பணம் பறிக்கிற பிசினஸ் பத்தி உன்கிட்ட சொல்லலையா? உன்கிட்ட அவன் போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு.
சார் இந்த தினேஷ் தப்பிச்சிட்டானா அவனோட ஃபோட்டோ கிடைச்சிருக்கு. நாங்கள் இது சர்க்குலேட் பண்ணிடுறோம் சார். சார் இந்த தினேஷ் தப்பிச்சிட்டானா அவனோட ஃபோட்டோ கிடைச்சிருக்கு. நாங்கள் இது சர்க்குலேட் பண்ணிடுறோம் சார். பண்ணுங்க அபிஜித், பண்ணுங்க. 3 பேரோட ஸ்கெட்சஸையும் போட்டுட்டு இருக்க. இவங்க தான் பண்ணாங்கன்னு மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும். எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள தூக்கி ஆகணும். சார் இந்த விரட்டி பணம் பறிக்கிறவங்க சார் தெரியாம அவனுங்களே கொலை பண்ணியிருக்கானுங்க. 100% பயந்து போய் தான் சார் எங்கேயோ மறைஞ்சிருக்கானுங்க. அது போதும். அந்த பயத்தை தான் நாம பயன்படுத்திக்கணும். அவங்களுக்கு பயம் அதிகரிக்க அதிகரிக்க கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. அப்ப ஒரே முக்கா அமைக்கிடலாம். சார் சார் ரெடியா இருக்கு. ஓகே சார், இவங்க 3 பேருமே சூதாடுறவங்க தான். இதுல கத்தியால குத்துனது ஹரிஷ். நீ ஒண்ணு பண்ணு, இந்த 3 பேரோட போட்டோவையும் பார் அட்டெண்டரோட போட்டோவையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், லாட்ஜஸ் ஒரு இடம் விடாம அனுப்ப சொல்லு. அதோட எல்லா நியூஸ் சேனல்ஸுக்கும் அனுப்புங்க. 24 மணி நேரமும் இவனுங்க போட்டோ ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் இவனுக்கு போட்டோ ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கணும். பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு தான் கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டுவானுங்கன்னு. இந்த 4 பேரையும் நல்லா பாருங்க. இந்த 4 பேர் தான் இந்த கொலையில சம்பந்தப்பட்டவங்க. இதுல யார பத்தின தகவல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சிஐடிக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி தகவல் கொடுங்க. இவங்க ரொம்ப மோசமான குற்றவாளிகள். இவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஹேம்நாத்தோட கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்களோட கூட்டாளியவே கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. கொலை நடந்த இடத்துல இருந்து கிடைச்ச தகவல் படி அவங்களால எந்த விதமான ஆதாரத்தையும் சேகரிக்க முடியல. சிஐடிக்கு அவங்களோட போட்டோஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் அவங்களோட போட்டோ. டேய் ஒண்ணுதான் மேட்ச் போயிட்டு இருக்குல்ல, அதை போட்டு பார்க்கலாம். இவங்க தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஹேம்நாத்தோட ஃபார்ம் ஹவுஸ்ல அவங்க கூட்டாளியே கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடினவங்க. சிஐடிக்கு இவங்க போட்டோ கிடைச்சிடுச்சு. இதுதான் அவங்களோட போட்டோ. இங்க பாத்தியா, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அட போட்டோ மட்டும் இல்ல, மொத்த டீடைல்ஸும் இருக்கு. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இதுல மாட்டிக்கிட்டோமா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல நம்ம தப்பிச்சு போயிடலான்னு. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. இப்போ போலீஸ் நம்மளை தேடி இங்கே வந்துருவாங்க. நம்ம மாட்டினோம். இப்போ நமக்கு நேரம் இருக்கு. இருங்க, பேக் எடுங்க, உடனே நம்ம கிளம்பணும். சார், சேது எங்களோட நல்ல ஃப்ரெண்டு, என்னோட பார்ட்னர். எல்லாம் சரியா போயிட்டு இருந்தது. இவ்வளோ நாளாக எந்த பிரச்சனையும் ஆகலை. அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் வழக்கம் போல தான் போலி கத்தியால குத்துனேன். ஆனா எப்படி அவன் இறந்தான்னு எனக்கும் புரியல. இவனுக்கு தெரியாதா? உன் நாடகம் எல்லாம் போதும். மரியாதையா உண்மையை சொல்லிடு, சரியா? சார், நாங்க நல்லா பணக்காரங்களா பார்த்து மிரட்டி பணம் பறிப்போம். தினேஷ் அந்த மாதிரி ஆடுகளா பார்த்து எங்க கூட காட்சாட அனுப்பி வைப்பான். அப்புறம் அந்த பணக்கார எண்ணெயார்களை பூட்டி இருக்க பங்களாக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அதை ஏற்கனவே நாங்க சின்ன பங்களா மாதிரி செட் பண்ணியிருப்போம். ஆமாம் சார், எனக்கு ஒரு பிஸ்னஸும் இருக்குது சார், ரியல் எஸ்டேட் ஏஜென்சி. அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு காலியாக இருக்க பங்களாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இவனுக்கு கொடுப்பேன். இவங்க வேலையை முடிக்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க சார். முதல்ல அந்த ஆட்டை விளையாட்டில் ஜெயிக்க வைப்போம் சார். அப்புறம் அவனுக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் சித் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவான் சார். எல்லாமே பிளான்டாக இருக்கும் சார். சித் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் எனக்கு அவனுக்கு சண்டை நடக்கும். அப்புறம் கோவத்தில் எனக்கு அவனுக்கு சண்டை நடக்கும் பொய்யான கத்தியால். இதெல்லாம் பார்த்து பணக்கார என்ன யாருங்க பயந்து போய் அவங்க பணத்தையெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. எந்திரிங்க சார், போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டானுங்களா? கன்ஃபார்மாக போயிட்டானுங்க. அடே, உண்மையாவே குத்திர போகுது. அப்புறம் நாங்கள் அந்த பணத்தை எங்களுக்குள்ளே பிரிச்சுப்போம். அன்னைக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் அவனை கத்தியால் குத்துனேன். அப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணி நான் எல்லாமே சொல்ல போறேன். நான் போலீஸ்க்குலாம் வரல. என்னோட பாஸ்போர்ட், யூஎஸ் சிட்டிசன்ஷிப் எல்லாமே மாட்டிக்கும். இல்ல நான் இதுக்கு வரல. அட, தூங்கிட்டியா சேத்? எந்திரிப்பா, அவன் போயிட்டான். ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாத. சேத் சேத் உண்மையாவே செத்துட்டானா என்ன? டே, உண்மையாவே கத்தி அவனை குத்தி இருக்கு. டே, என்னடா உளறீங்க? அது எப்படி சாத்தியம்? இந்த கத்தி எப்படி
உண்மையா கத்தியில எப்படி குத்தணும்னு தெரியாதா? முதல் தடவையா பண்ற? இது ஷூட்டிங் கத்தி. என்கிட்ட ஒரே கத்தி தான் இருந்தது. ஆனா எப்படி இவனுக்கு ரத்தம் வந்துச்சு? நம்ம உடனே போலீஸ்ல சொல்லணும். போலீஸ்க்கு சொன்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். இப்ப என்ன பண்றது? நம்ம கேம் தலைகீழா ஆயிடுச்சுடா. என்ன? இத பாரு, இத பாரு, போட்டோஸ்லாம். நான் இந்த போட்டோவை போலீஸ்க்கு அனுப்புவேன், அட்ரஸோட சேர்த்து. அவங்க இந்நேரம் அங்க வந்துகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு விளையாடுறது பிடிக்கும் இல்லையா? இப்ப போலீஸோட சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடுங்க. அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நீங்க பணத்தை அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டீங்களா? ஆமா சார், முழுசா 90 லட்சம் இருந்தது சார். நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டோம். ஆனா எங்களுக்கு அங்க எந்த பணமும் கிடைக்கலையே. எங்களுக்கும் தெரியல மேம், பணம் எங்க போச்சு, அந்த போலி கத்தி எப்படி உண்மையாச்சு, சித்தி எப்படி செத்தான், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க விரிச்ச வலையில நீங்களே வசமா மாட்டிக்கிட்டீங்க, புரியுதா? அப்படின்னா இன்னொருத்தன் இருக்கான்ல, உங்களோட இந்த விளையாட்டை பத்தி தெரிஞ்ச ஒருத்தன். அந்த கத்தி அவன் தான் டைட் பண்ணியிருக்கான். அப்புறம் சித்து செத்து போயிட்டான். அப்புறம் அந்த தினேஷ் அவன் எங்க? சித்தி இறந்து போன அப்புறம் நான் அவனுக்கு கால் பண்ணேன். அதை கேட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். இந்த ஊரை விட்டு அவன் போறதா சொன்னான். அந்த தினேஷ் திடீர்னு காணாம போயிருக்கான். ஒருவேளை இந்த திட்டமெல்லாம் தினேஷ் தான் இருக்குமோ? முதல்ல ரன்வீர் அங்க அனுப்பிட்டு அப்புறம் ஹரிஷோட கத்திய மாத்தி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த தினேஷ் பால்கனில மறைஞ்சிருந்திருக்கான். அங்க இருந்து தான் தினேஷ் போட்டோ எடுத்திருக்கணும் சார். அதை ஹரிஷ்க்கு அனுப்பியிருக்கான். அப்புறம் போலீஸ் வராங்கன்னு சொன்னதும் இவங்க எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க. 90 லட்சத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்களா? அப்படின்னா அந்த தினேஷ் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டானா? வாவ், எல்லாருக்கும் துரோகம் பண்ற உங்களுக்கு அதை ஒருத்தன் பண்ணும்போது வலிக்குதா? சொல்லு. ஃபேண்டாஸ்டிக். சரி, சோலன்கிக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. தினேஷோட ஐட்டம்ஸ் எல்லாம் நாம அவர்கிட்ட கொடுத்திருந்தோம். அவரோட யூனிஃபார்ம் அப்புறம் அவனோட ஜிம் பேக். அதேதான். நமக்கு பால்கனில இருந்து கிடைச்ச அந்த கிழிஞ்ச துணி, அந்த துணி தினேஷோட யூனிஃபார்மோட நல்லா மேட்ச் ஆகுதா? சார், அப்படின்னா குற்றவாளி தினேஷா? ஏசிபி சார். ஹலோ, என்ன ஜிடி ரோட்? சரி சார், ஓகே. நாம ஜிடி ரோடுக்கு போகணுமா? தினேஷ் ஜிடி ரோட்ல ஒரு கடையில் பார்த்தாங்களா? தம்பி, இந்த ஆளை எங்கேயாவது பார்த்தீங்களா? அது பிரதர், இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எங்க? அது அங்கதான் பார்த்தேன். முன்னாடியா? அங்கதான். தேங்க்யூ. வா. அம்மா, அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்களை நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கொலைகாரன் இல்லை. நான் யாரையும் கொலை பண்ணலை. நான் தப்பு பண்ணி அதிக பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன். போலீஸ் என்னை தேடுறாங்க. எப்படி என்னை பிடிச்சிருவாங்க? நான் தப்பிக்க முடியாது. மன்னிச்சுடுங்க. இந்த பயந்தங்குழி சாகுறது நல்லதுதான். நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணணும். அவன் ரொம்ப டிப்ரெஸ்டா தெரியறான். யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தெரியல. அவனாதான் தற்கொலை பண்ணியிருக்கான். இந்த சூசைட் நோட்டை படிக்கும் போதே தெரியுது அவன் ரொம்ப குற்ற உணர்ச்சியோட இருந்திருக்கான்ட்டு. இவனுக்கும் இந்த ஃப்ராட்ல பங்கு இருந்திருக்கு. ஆனா சித்த அவன் கொலை செய்யல. சார், தினேஷ் இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? இவங்களோட இந்த நாடகத்தை பத்தி வேற யாருக்கும் தெரியாது இல்லையா? ஒருவேளை இவங்க ஏமாத்துனதுல ஒருத்தன்
இவங்கள பழி வாங்கியிருக்கலாம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம ஒன்று பண்ணலாம். போர்டில் எல்லா சஸ்பெக்ட்ஸோட போட்டோவையும் வச்சு அதுக்கு கீழே பேரும் எழுதலாம். இந்த சஸ்பெக்ட்ஸ், அதாவது NRI, ஹரிஷ் மேலேயும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் பகை இருக்கிறவங்க. சார், இவங்க எல்லாரும் தான் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமானவங்க. கொலை நடந்தப்ப இவங்க எல்லாரும் எங்க இருந்தாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எல்லா ரிப்போர்ட்டும் நமக்கு ஏர்போர்ட் எமிகிரேஷன்ல இருந்து கிடைச்சிடும். சார், இந்த போட்டோகிராஃப்ல இருக்கிற 8 பேரும் இதுல யாருமே இந்தியால இல்ல. இன்ஃபேக்ட் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இந்தியாவுக்கு வரவே இல்லை. சார், இதுல 4 பேர் சார். இப்போ 3 பேர் இருக்காங்க. விக்ராந்த், ரன்பீர், பிரீத்தம், அப்புறம் மிஸ்டர் ராணா. சார், நான் இப்போதான் ராணாவோட ஒய்ஃப் கிட்ட பேசினேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டார் சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவரை ஏமாத்திருக்காங்க. அதே கில்ட்டில் அவர் இருந்திருக்காரு. நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தன் இறந்துட்டான், எதுவும் பண்ண முடியலையேன்னு. அதுக்கப்புறம் அவர் குடிக்க அடிமையாகி அவரு. அப்படின்னா 3 சஸ்பெக்ட்ஸ் தான் இருக்காங்க. பிரீத்தம், ரன்வீர், அப்புறம் விக்ராந்த். பிரீத்தமும் விக்ராந்தும் இங்கே எங்கேயோ தான் இருக்கானுங்க, ஆனால் எக்ஸாக்டாக தெரியல. மிச்சம் இருக்கிறது இந்த ரன்பீர் தான். ரன்பீரும் அங்கே தான் இருந்தான். அவன் அந்த ஃபோட்டோஸ்லையும் இருக்கான். ஆமா சார், ஒரே சமயத்துல பால்கனிலையும் ஹால்லையும் இருக்க முடியாதே. இது வேற யாரோ தான். அப்படின்னா அந்த கொலைகாரன் யாரா இருக்க முடியும்? பங்கஜ், மிஸ்டர் ராணா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார்ல, அவரோட எல்லா டீட்டெயில்ஸையும் எடு. சார், இதை கண்டிப்பா ஒருத்தரால மட்டும் பண்ணிருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருந்திருக்கணும். எனக்கு என்னமோ கொலைகாரன் நம்ம முன்னாடியே தான் இருக்கான்னு தோணுது சார். நம்ம தான் அவனை கவனிக்கலன்னு தோணுது. எஸ், கொலைகாரன் நம்ம முன்னாடி தான் இருக்கான். நீ சரியா சொன்ன ஃப்ரெடி. சூப்பர். நானா சார்? நீதான். கொலை செஞ்சவங்க நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க. நாம தான் அவங்கள பார்க்கல. ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஹோட்டலுக்கு போலாம். ஹோட்டலா? ஹோட்டல். என் தேரிப்படி அவங்க கண்டிப்பா ஹோட்டல்ல தான் இப்போ இருக்கணும். அவங்க தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை செஞ்சவங்க சூதாடின பணம் எல்லாமே கிடைச்சிரும். போல சார், சீக்கிரமா போங்க. கண்டிப்பா பிடிச்சலாம் அவனுங்களா. பிடிக்க வேண்டியதில்லை, கவனிக்கணும். அப்புறம் எக்கு தப்பா பண்ணோன்னு நினைச்சா நாம அவங்கள சும்மா விட வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். எனக்கு இங்கே ஃபோனில் இப்படி ஒரு ஃபோன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. பண்ணுங்க சார். அது என்னன்னா, நான் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேச வேண்டியிருக்கு. இது தவிர உங்ககிட்ட வேறு ஏதாவது ஃபோன் இருக்கா? சார், அங்கே போங்க, அங்கே போய் பேசுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தம்பி. சொல்லுங்க சார். நாங்கள் சிஐடி. அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவர் அங்கே என்ன பேசிட்டு இருக்காருன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். சார், அந்த ஃபோன் இந்த ஃபோனோட கணக்கில் தான் இருக்கு. சிஐடிக்கு எதுவும் தெரியலன்னு தான் நினைக்கிறேன். பிளான் வேலை செய்யுது. இல்லை, நம்ம பிளானை கெடுக்கிற ஒரே ஒரு ஆள்னா அது தினேஷ் மட்டும்தான். எப்படியோ அவனும் போய் சேர்ந்துட்டான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்லை. யூ டோன்ட் வரி. எனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் ஐ லவ் யூ டூ. Hey! என்னால் இப்போ எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொன்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீ ஃபோனில் என்னென்ன பேசுற நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டோம். சரியா? மரியாதையா சொல்லு, பணம் எங்க இருக்கு? இங்க பாரு, அமைதியா இருந்து உன் உயிரை நீயே ஆபத்துக்கு தள்ளிடாதரா. அதுக்கு பதிலா நடந்த உண்மையா என்னவோ அப்படியே சொல்லு. பணம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. யார் வந்திருக்கான்னு கொஞ்சம் போய் பாருமா. சரிம்மா.
ஹாய். தெரியுதா? சார், மான்சி. ஆக்சுவலி நாங்கள் உங்கள் வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். சர்ச் வாரண்ட். நீங்க யார் நீங்களா? சிஐடி. உங்க வீட்டை சோதனை பண்ண எங்க கிட்ட ஆர்டர் இருக்கு. ஆனா நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? நீங்க எதுக்காக இங்க தேடணும்? சீக்கிரமே அது தெரிஞ்சிடும். தேடுவோம். தயா சார். போலாம். இந்த நோட்லயும் ரத்தம் இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த பிளட் எதோடதுன்னு. கரெக்ட்? இப்ப சொல்லு, எங்களை ஏதாவது கேட்கணுமா? இனி இவ ஒண்ணு கேட்க மாட்டா, நாம கேட்போம். ஹீரோல உங்களுக்கு எப்படி என் மேல சந்தேகம் வந்துச்சு? கடைசி வரைக்கும் தினேஷ் தான் கொலைகாரன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவனை தற்கொலை பண்ணிக்கிட்டு நிரூபிச்சுட்டான் அவன் கொலைகாரன் இல்லைன்னு. மனசு இது என்னன்னு தெரியுதா? இது உன் யூனிஃபார்மோட கிழிஞ்ச துண்டு. இந்த எவிடன்ஸை வச்சுதான் நாங்க உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் நீ எதுக்காக இதை செஞ்சேன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு தெரியுமா நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு? மிஸ்டர் ராணா உங்களோட அப்பா, ரைட்? ஆமா, அவர் என்னோட அப்பா தான். சித்துவாலையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸாலையும் தான் என் அப்பாவோட உயிர் போச்சு. அவரால் அந்த சம்பவத்தை மறக்க முடியல. அவர் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட். ஆனாலும் அவர் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் உங்ககிட்ட சொன்னாரா இது எல்லாமே டிராமான்ட்டு? இல்ல, அவருக்கு இது தெரியாது. அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவர் உயிரை அவர் எடுத்திருக்க மாட்டாரு. அவர் இது எல்லாத்தையும் உண்மைன்னு அவர் நினைச்சிட்டாரு. நான் யுஎஸ்ல இருந்தேன். அப்ப அம்மாவோட கால் வந்துச்சு. அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நான் இந்தியாவுக்கு வந்தேன். அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு. அவர் என்கிட்ட நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாரு. அந்த கொலை செஞ்சவங்களே பழி வாங்கணும்னு சொன்னாரு. அப்புறம் நானும் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், நான் அவரோட கடைசி ஆசை நிறைவேற்றுவேன்னு. அதுக்கப்புறம் அவர் எங்க எல்லாரையும் விட்டு போயிட்டாரு. அப்புறம் நீ என்ன பண்ண? அப்புறம் நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். ஆனா அப்பதான் இப்படி ஒரு கேஸே ரெஜிஸ்டர் ஆகலன்னு தெரிஞ்சுது. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பா என்கிட்ட சொன்னாரு, ஜேரிஸ் கிளப்ல தினேஷ் சித்து கிட்ட அறிமுகப்படுத்தினானா. அப்படிதான் உனக்கு தினேஷையும் தெரியுமா? ஆமா. அப்புறம் தான் நான் அந்த வெயிட்ரஸ் வேலையை பார்த்தேன். தினேஷோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட நெருங்கினேன். அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. எப்படி எங்க அப்பாவை முட்டாளாக்கி அவர்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் புடுங்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சட்டத்துக்கிட்ட உதவி கேட்கறதுக்கு பதிலா நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துட்டீங்க. அதாவது பழிக்கு பதில் பழி. நீ தினேஷை காதலிக்கிற மாதிரி நடிச்ச. ஆமா, நான் நடிச்சேன்தான். அவங்க செஞ்சதுக்கான விளைவை அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான். இந்த விஷயத்துல உனக்கு உதவி பண்ணது உன்னோட பிரியமான காதலர், உனக்கு எல்லாமுமான பாய் ஃப்ரெண்ட். ஆமா, நாங்க சேர்ந்துதான் பிளான் போட்டோம். ரந்தீர அன்னைக்கு வேணுட்டே பலியாடாக்கணும். அப்புறம் அந்த கத்தி அதை யார் டைட் பண்ணது? இந்த ஸ்க்ரூல அப்படியே டைட் வச்சா இது அப்படியே டைட்டா நின்றுடும். அந்த கத்தியவும் நான் தான் அப்படி பண்ணேன். அப்புறம் பால்கனில மறைஞ்சிருந்து நான் தான் போட்டோஸையும் எடுத்தேன். அப்புறம் இந்த போட்டோஸ் எல்லாம் ஹரிஷுக்கு அனுப்புனேன். அவங்கள அங்கிருந்து ஓட வச்சேன். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டேன். நான் எங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன். அது எங்க அப்பாவுடைய பணம். நான் அவருக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருக்கேன். தப்பு. நியாயம் வாங்கி கொடுக்கறது உன் வேலை இல்லை, அது சட்டத்தோட வேலை. ஆனா நீ சட்டத்தை கையில எடுத்திருக்க. அதுவும் மிகப்பெரிய நாடகம் நடத்தியிருக்க. அதுக்கு சட்டம் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தே தீரும்.
உனக்கு மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கு தண்டனை கிடைக்கும்.